Hi guys, my name is Niru. Thanks for joining with me today. நான் இன்றைக்கு உங்களுக்கு கடலைப்பருப்பு வடை அல்லது மசாலா வடை எப்படி செய்யறதுன்னு செய்து காட்ட போறேன். மசாலா வடைக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸே கடலைப்பருப்பு. இன்றைக்கு நான் 2 கப் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக 2 கப் கடலைப்பருப்பில் ஒரு 30 to 35 கடலைப்பருப்பு வடை செய்யலாம். நான் பாய்லிங் வாட்டர் யூஸ் பண்ணி தான் கடலைப்பருப்பை ஊற போட போகிறேன். அதுக்குரிய ரீசன் வந்து வடைக்குள்ளே இருக்கிற கடலைப்பருப்பு வந்து குக் பண்ணி இருக்குமன்றதுக்காக. பாய்லிங் வாட்டர் யூஸ் பண்ணினா 1 ஹவருக்கு நீங்கள் சாக் பண்ணினா காணும். உங்களுக்கு பாய்லிங் வாட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் 3 to 4 hours அதை சாக் பண்ணி வச்சுருக்குவேன். 2 கப் மசாலா வடை செய்கிறதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன், 3 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் 1 teaspoon salt and 1 tablespoon சோம்பு பெருஞ்சீரகம், 1 tablespoon crushed red chili எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எங்களோட கடலைப்பருப்பு ரெடியாக இருக்குது. அதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நாங்கள் வடிச்செடுப்போம். இப்போ நாங்கள் கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துருவோம். ரொம்ப மையாக நாங்கள் அதை அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நறு இருந்தால் தான் அது கடலை வடை வந்து கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டாக இருக்கும். நாங்கள் அதை கிரைண்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த டெக்ஸ்சரில் அது இருக்குது. மேக் ஷூர் நீங்கள் தண்ணியே விடாமல் தான் இதை கிரைண்ட் பண்ண வேணும். கப் கடலைப்பருப்பு எடுத்து வைக்க போகிறேன். கடைசியாக இருக்கிற பட்சோட வந்து பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறேன். எல்லாம் முடித்த பிறகு எடுத்து வச்ச கடலைப்பருப்பை இதோட ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன் நான் அதை அப்படி செய்கிறேன்டா, அப்போ தான் நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அதோட நான் ரெட் சில்லி ஆட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமென்று சொன்னால் நீங்கள் கூடவும் ஆட் பண்ணி கொள்ளலாம். அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க டேஸ்ட் பார்த்து. அண்ட் வெட்டி வச்சிருக்கிற ஆனியன், கரி லீஃப், சில்லியையும் சேர்த்து நான் ஆட் பண்ணி குழைக்க போகிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தா பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சால்ட் அண்ட் சில்லி மேலும் ஆட் பண்ணணுமெண்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட வீட்டில் எல்லாருக்கும் கூட உரை பிடிக்குமன்றதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஹை ஹீட்டில் வச்சுட்டு நான் எண்ணெயை கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் நான் மீடியம் ஹீட்டுக்கு மாற்றுறேன். இப்போ நீங்கள் எங்களோட அம்மா செய்கிறத பார்க்கலாம். நீங்கள் அந்த கடலை மிக்ஸை கையில் எடுத்துட்டு உருண்டையாக பிடிச்சிட்டு நடுவில் வச்சுட்டு கொஞ்சமாக அமர்த்தணும். நல்லா உண்டி அமர்த்தாதீங்க, உண்டி அமர்த்தக்கூடாது. மெல்லமாக அமர்த்தி போட்டு நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் அதை போடுங்க. கொஞ்சம் நேரத்தால் அது ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கும். நீங்கள் மெட்ட சைடுக்கு மாற்றி விடுங்க. அதுக்கும் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் பண்ணினா பிறகு நீங்கள் எடுக்கலாம். மேக் ஷூர் பண்ணுங்க நீங்கள் உங்களோட அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஹை ஹீட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளியில் ப்ரௌனாக வந்திருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே குக் பண்ணப்படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்து எங்களோட வடை ரெடி ஆகிட்டு அதை நாங்கள் பேப்பர் டவலில் போடுறோம். அப்போ தான் அது எண்ணெயை ட்ரைன் பண்ணி வடையில் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். இப்போ எங்களோட வடை ரெடியாக இருக்குது. இது ஈவினிங்கோட டீயோட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஷார்ட்டேஜ். இது உள்ளுக்குள்ளே நல்லா குக்காகி வெளியால் நல்ல மொரண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணுமென்றாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you soon with next recipe.